தர்மபுரி மாவட்டம் பெரியம்பட்டி அடுத்த பூனர்தனஹள்ளி கிராமம். காலையில 11 மணி போல முகமெல்லாம் வேர்க்க 65 வயசு முதியவரான சந்திரன் பரபரப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. இவ்வளவு பதட்டமா வந்த கணவரை நிறுத்தி அவங்க மனைவி, என்னாச்சு, ஏன் எவ்வளவு பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் எதுவும் சொல்லாம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த சந்திரன் அவங்க மனைவியை பார்த்து, உன் தங்கச்சிய கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பக்கத்துல இருந்த ரூமுக்குள்ள போயிருக்காரு. சந்திரன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியான அவங்க மனைவி அங்கேயே அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அதே நேரத்துல பக்கத்து ரூமுக்குள்ள போன சந்திரன் அங்க இருந்த விஷத்தை எடுத்து குடிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. சந்திரனோட சத்தமே கேட்காததால உள்ள போய் பார்த்த மனைவி அவர் விஷமருந்தி மயக்க நிலையில இருந்ததை பார்த்து அதிர்ச்சியாகி உடனே தர்மபுரி ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. மருத்துவமனையில சந்திரனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நேரத்துல மருத்துவமனை சார்பா தற்கொலைக்கு முயன்று ஒருத்தர் வந்திருக்காருன்னு போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதன் பேர்ல சந்திரன் அனுமதிக்கப்பட்டிருந்த வார்டுக்கு வந்த போலீசார் எதனால சந்திரன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாருன்னு அவரோட மனைவி கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க. சரி, ஏதோ தற்கொலை சம்பந்தமான வழக்கு போலன்னு போலீஸ் விசாரிக்க சந்திரனோட மனைவி சொன்ன தகவலை கேட்டு போலீஸ் அதிர்ச்சியாகி இருக்காங்க. சார், என்னோட கணவருக்கு மொத்தம் 2 மனைவிங்க. என்னையும் என் கூட பிறந்த தங்கச்சியையும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்து என் தங்கச்சியை கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு அவரும் விஷம் குடிச்சிட்டு சாக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனோட மனைவி கதறி எழுதிருக்காங்க. இதை கேட்டு ஷாக்கான போலீஸ் முதல்ல அவர் கொலை பண்ணது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்க சிகிச்சையில இருந்த சந்திரன் கிட்டையே விசாரணை பண்ண போயிருக்காங்க. ஆனா சிகிச்சையில இருந்த சந்திரனால எதுவும் பேச முடியாததால உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாம போலீஸ் திணறி இருக்காங்க. சரி, சந்திரன் அவர் சொன்ன மாதிரியே கொலைதான் பண்ணிருக்காரான்னு தெரிஞ்சுக்க சந்திரனோட 2வது மனைவியான கோவிந்தம்மாள் வீட்டுக்கு போலீஸ் போயிருக்காங்க. ஆனா அங்க கோவிந்தம்மாள் இல்லாததால சந்தேகமடைஞ்ச போலீஸ் பக்கத்து வீட்டுல இருந்தவங்க கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ கடைசியா தன்னோட கணவரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் கோவிந்தம்மாள் போயிருக்கிறது விசாரணைகளை தெரிய வர போலீசாருக்கு சந்தேகம் இன்னும் வலுவாகி இருக்கு. சந்திரன் சிகிச்சை பெற்று உடல்நலம் தேறின பிறகுதான் அவர் ஏன் கொலை செஞ்சார்ன்றதுக்கான விடை கிடைக்கும்னு முடிவுக்கு வந்த போலீசார் முதல்ல கோவிந்தம்மாளின் சடலம் எங்கே இருக்குன்னு தேடுதல் பணியை தொடங்கியிருக்காங்க. இதுக்காக தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 4 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த மொத்த காவலர்களும் கோவிந்தம்மாளோட சடலத்தை தேடி அடைஞ்சிருக்காங்க. சந்திரன் தினசரி போகிற இடம், கோவிந்தம்மாள் வேலைக்கு செல்ற இடம், 2 பேரும் கடைசியா சந்திச்சதா சொல்லப்படுற இடம்னு கிட்டத்தட்ட 12 மணி நேரமா தேடுதல் பணியில போலீஸ் ஈடுபட்டு இருக்காங்க. இறுதியா நள்ளிரவு 1 மணி போல தர்மபுரி மாவட்டம் பாரூர் அருகே இருக்கிற ஒரு தென்னந்தோப்புல கோவிந்தம்மாள் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டு சடலமா கிடந்ததை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சந்திரன் சொன்னது உண்மைதான். கோவிந்தம்மாளை கொலை செய்ததா அவர் சொன்ன விஷயம் உண்மைதான்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சிகிச்சையிலிருந்து சந்திரன் மீண்டு வர்ற வரைக்கும் காத்திருந்து அவர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்படி அவர்கிட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதாவது தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த பெரியம்பட்டி பக்கத்துல இருக்கிற பூனர்தனஹள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் தான் சந்திரன். இவர் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார மாவட்டத்துல இருக்கும் தென்னந்தோப்புல ஈச்சங்காய், துடைப்பங்குச்சிகளை அறுக்கும் பணிகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு. சந்திரனுக்கு காளியம்மாள் மனைவியும் 4 குழந்தைகளும் இருக்காங்க. அதே நேரத்துல காளியம்மாளோட உடன் பிறந்த சகோதரியான கோவிந்தம்மாளையும் சந்திரன் திருமணம் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு மோகன்ற ஒரு மகன் இருக்காரு. மோகன் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில உள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வராரு. சந்திரன் தன்னோட 2 மனைவிகளோட ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. சந்திரன் தன்னோட முதல் மனைவி மற்றும் அவங்களோட குழந்தைகளை மட்டும்தான் நல்லா பார்த்துட்டு வர்றதா கோவிந்தம்மாளுக்கு சின்ன மனக்கசப்பு இருந்திருக்கு. இது தொடர்பாக கோவிந்தம்மாள் சந்திரனிடம் கேட்கும் போதெல்லாம் 2 பேருக்கும் கடுமையான தகராறு மற்றும் வாக்குவாதம் வந்துட்டு இருந்திருக்கு. இதனால ஆத்திரமடைஞ்ச கோவிந்தம்மாள் தன்னோட மகனை அழைச்சிட்டு கணவன் வீட்டை விட்டு வெளியேறி தீர்த்தம்பட்டியில இருக்கிற அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. கோவிந்தம்மாள் தன்னோட அம்மா வீட்டுக்கு போனாலும் அவரோட கணவர் சந்திரன் ஈச்சங்காய் குச்சிகளை அறுக்கும் வேலைக்கு தன் கூட வருமாறு அழைப்பு விடுத்துட்டே இருந்திருக்காரு. ஆனா சந்திரன் கூட வேலைக்கு போக பிடிக்காம வர முடியாதுன்னு கோவிந்தம்மாள் சொல்லியிருக்காங்க.
நாளடைவில் கோவிந்தம்மாளோட மகன் மோகன் வங்கியில கடன் வாங்கி தீர்த்தம்பட்டியில 5 சென்ட் நிலம் வாங்கி சிறிய அளவுல கொட்டகை அமைச்சு தன்னோட அம்மாவோட வசிச்சுட்டு வந்திருக்காரு. தன்னோட மகனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சுட்டு வந்த கோவிந்தம்மாள் தருமபுரியில இருக்க ஓட்டல்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில கோவிந்தம்மாளை திரும்ப தொடர்பு கொண்ட அவரோட கணவர் சந்திரன் கடைசியா ஒரு முறை என் கூட ஈச்சங்காய் அறுக்கும் பணிக்கு வான்னு அழைச்சிருக்காரு. சந்திரனோட அழைப்பை தட்டி கழிக்க முடியாத கோவிந்தம்மாள் தன் கணவரோடு சேர்ந்து பாரூர் பக்கத்துல இருக்கிற தென்னந்தோப்புக்கு வேலைக்கு போயிருக்காங்க. 2 பேரும் வேலை பார்த்துட்டு வந்த நேரத்துல மோகன் தீபாவளி போனஸ் வாங்கியிருப்பான்ல, அதை வாங்கி என்கிட்ட கொடு, நிறைய செலவுகள் இருக்குன்னு கோவிந்தம்மாள்கிட்ட சந்திரன் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு கோபமடைஞ்ச கோவிந்தம்மாள், இதுக்காக தான் வேலைக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், காசெல்லாம் இல்ல, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா 2 பேருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதனால ஆத்திரமடைஞ்சு சந்திரன் அங்கு இருந்த தேங்காய் நார் கயிற்றால் கோவிந்தம்மாள் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காரு. அதோட கோவிந்தம்மாளோட சடலத்துக்கு மேல தென்னங்கீற்றை போட்டு மூடிட்டு அங்கு இருந்து தப்பிச்சு போய் வீட்டுல விஷம் குடிச்சிருக்காரு. மருத்துவமனையில சிகிச்சை பெற்று சுய நினைவுக்கு திரும்பிய சந்திரன் கொடுத்த வாக்குமூலத்தை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸ் இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சந்திரனை கைது செய்யறதுக்காக அவருக்கான முழுமையான சிகிச்சை முடியும் வரை போலீஸ் காத்துட்டு இருந்திருக்காங்க. தீபாவளி போனஸ் பணம் தர மறுத்த 2வது மனைவியை கணவர் கயிற்றால் கழுத்து இறுக்கி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.